ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் டுகெதர். இன்னைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம சாட்ஜிபிடியை பற்றி பேசிக்காக சொல்லியிருக்கோம். அதை பார்க்காதவங்க லிங்க் கொடுத்துருக்கோம், அதை போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஒரு இமேஜ் வேணும்னா அது நம்ம கூகுள் சர்ச்சில் போய் பார்ப்போம். அது கூகுள் சர்ச்சில் நமக்கு அப்லோட் பண்ண இமேஜஸ் தான் வரும். நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இமேஜஸ் வேணும்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அப்ரோச் பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சாட்ஜிபிடிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணலாமா? ஒரு லைன் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு, என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு லைனோட இமேஜ் வந்துருச்சு. இப்போ இது நம்ம ஹண்ட் பண்ற மாதிரி கொடுக்கலாம். இப்போ ஹண்டிங் லைன் கொடுத்தாச்சு. இப்போ அது ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு, என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ வேட்டையாடுற மாதிரி இருக்கு, ஆனா நம்ம மான வேட்டையாடுற மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். A lion hunting a deer. இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்றது பார்ப்போம் எப்படி வந்திருக்கு. இப்ப மான வேட்டையாடுற மாதிரி வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபால்ஸ் கிட்ட மான வேட்டையாடுற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்ப நியர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அது ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, பார்ப்போம். இப்ப மான ஃபால்ஸ் கிட்ட வேட்டையாடுற மாதிரி இமேஜ் கொடுத்துருக்கு. இப்ப அடுத்தது இந்த சிங்கம் வெள்ளை சிங்கமா இருந்து அப்படி இருக்கும், பார்க்கலாம். A white lion hunting a deer. இப்ப இத எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஒயிட் லைன் ஃபால்ஸுக்கு முன்னாடி மான வேட்டையாடுற மாதிரி வந்துருச்சு. இப்ப நம்ம கேட்டது கிடைச்சிருச்சு. அடுத்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரி வீடு ஜென்ரேட் பண்ணுவோம். இது ஜென்ரேட் பண்ணுது, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வீடு நம்ம கேட்ட மாதிரி இருக்கு. அடுத்தது வில்லேஜ்ல இருக்க மாதிரி ஆடு கோழி எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். இது ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு, என்ன வருது பார்ப்போம். இப்போ ஆடு கோழி எல்லாத்தையும் வச்சு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிருக்கு. இது இப்போ அடுத்தது சன்ரைஸ் ஆகுற மாதிரி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். இது ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு, என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சன்ரைஸ் ஆகுற மாதிரி கொடுத்துருச்சு. இப்போ அடுத்தது இப்போ ரிவர் பக்கத்துல இருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பண்ணி பார்ப்போம். இப்போ இது ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு, என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ரிவர் இருக்க மாதிரி வந்துருச்சு. இப்போ ரிவர்ல ஒரு போட் இருக்க மாதிரி பார்க்கலாம். ஸ்மால் போட் சேலிங் இன் த ரிவர். இப்போ இது ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கேட்ட மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம கேட்ட வில்லேஜ் வீடு, அப்புறம் ஆடு கோழி, அப்புறம் சன்ரைஸு, அப்புறம் ரிவரில் ஒரு போட் இருக்க மாதிரி எல்லாத்தையும் நம்ம கேட்ட எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு இமேஜ் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்னோட பிஸ்னஸ்க்கு ஒரு விசிட்டிங் கார்டு வேணும்னா இதில் எப்படி ஜென்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்னோட ஃபேக்ட்ரிக்கு ஒரு விசிட்டிங் கார்டு வேணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு என்னோட சொல்லியிருக்கேன். இப்போ இது எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ இது ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, எப்படின்னு பார்ப்போம். இப்போ இது இந்த மாதிரிலாம் பண்ணலாமா நம்மக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குது. எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அதை கொடுத்துடலாம். இப்போ நம்ம எஸ்ன்னு கொடுத்துருக்கோம், இப்போ அது ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதுலேயே இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ண சொன்னதுனால இது அடுத்த ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த இமேஜ் அப்படியே ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டாக ரெடி பண்ண சொன்னதுனால
இது ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு ரெடி பண்ணிருக்கு. சொன்னதுனால இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இமேஜ் கொடுத்துருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் கிரியேட் பண்ண முடியும். இது உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லெட்ஸ் லேர்ன் டுகெதர்.